இன்னைக்கு முக்கியமான விஷயமா காலேஜ் இப்பதான் கிளம்பியிருந்தேன் ரெடியாஃபு. பட் அலார்ம் வச்சிருந்தேன். அலார்ம் அடிக்கவே இல்ல. அதான் 8 மணிக்கா எந்திரிச்சு, அறக்க பறக்க கிளம்பி ஒரு 9:00 வண்டி எடுத்தேன் இங்கருந்து. 9:30 தான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போனோனே பார்த்தா உள்ள சரியான கூட்டம். என்னடான்னு பார்த்தா அசெம்பிளி போயிட்டு இருந்துச்சு. நம்ம என்னைக்கு அசெம்பிளி நின்னுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு அங்கருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. நம்ம இன்னைக்கு முக்கியமா வேலை சொன்னோம் பார்த்தீங்களா? அது ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு காலேஜ்ல ரிஹர்சல் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியாது. ஐ அம் எ ஃபோக் ஆர்டிஸ்ட், டான்சர். ஃபோக் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் இந்த பறை, கரகம், ஒயிலாட்டம், மரக்கால் அந்த மாரி நெறைய கலைகள் பண்ணுவேன் நானு. இந்த ரிஹர்சல் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலேஜ் டே. என் மச்சான பார்த்து திடீர்னு வந்து சுத்திட்டு பம்பரம் சுத்த ஆரம்பிச்சுட்டான். கிறு கிறு கிறுன்னு. அவன நிப்பாட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. பிராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி ரிஹர்சல் போம்போது, என் ஷூவ மறந்து அங்கேயே விட்டு வந்துட்டேன் நானு. என் மச்சான், "மச்சான் நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு செருப்பு குடுத்தான். எப்படி குடுத்தான்னு நீங்களே பாருங்களேன். ஒரு ஒரு கால் செருப்பு. லைட்டா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்கருந்து ரிஹர்சல் போயிட்டு நான் செம்ம ஹேப்பியா இருந்தேங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் பறைய வாசிச்சேன். அத வாசிக்கிற ஃபீலே வந்து சூப்பரா இருக்கும். அத வாசிச்சு முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 10க்கு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி ஒர்க் போயாச்சு. ஜேடிஎஃப்ஏ நம்ம சேனல்ல இனிமேலு லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் வரும். உங்களுக்கு நிறைய மெயின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அத பத்தி சொல்றேன். அதோடைய ஸ்டோரிய பத்தி சொல்றேன் நானு. ஓகே ஜேடிஎஃப் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.